அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது மீன் மேக்கர் கிரேவி. மீன் மேக்கர் கிரேவி வேறு லெவலாக சூப்பராக டேஸ்ட்டாக வந்துச்சு. நீங்கள் சிக்கன் சாப்பிடாதவங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி, சாதம் இது மாதிரி எதுக்கு வேணாலுமே இதை சாப்பிட்லாம். புரோட்டா எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நீங்கள் வந்து சிக்கன் கிரேவி சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி மீன் மேக்கர் வாங்கி கிரேவி செஞ்சு பாருங்கள். அந்த அளவுக்கு சூப்பராக வந்துச்சு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மீன் மேக்கர் வந்து நான் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். அது வந்து ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தண்ணியை வச்சு கொதிக்க வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை வேக வச்சிடணும். நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் மேக்கர் எடுத்து அதில் போட்டு நல்லா கொதி வரட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிங்க. ஏன்னா அதிகமாக சேர்த்திங்கன்னு சொன்னாக்கா மீன் மேக்கரில் உப்பு போய் சேர்ந்துக்கிறோம். அப்புறம் நம்ம கிரேவிலையும் உப்பு சேர்ப்போம். ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா ரொம்ப கரிச்சு போயிடும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் இதை கொதிக்க விட்டுருங்க. கொதித்து வரட்டும். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தேங்காய் நல்லா ஒரு முடி போல் திருவி எடுத்துக்குங்க. அதில் பச்சை மிளகாய் 4 எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு நடக்கடலை எடுத்துக்குங்க. அதே போல் சோம்பு, சீரகம் நீங்கள் 1 ஸ்பூன் எடுத்தால் அதே போல் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், இது ரெண்டையுமே எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கிறது பச்சை மிளகாலாம் தாளிக்க வச்சுக்கோங்க. நடக்கடலை, சோம்பு, சீரகம், தேங்காய் இதை மட்டும் நல்லா மையாக அரைச்சி வச்சுருங்க. பச்சை மிளகாய் நல்லா கீறி விட்டு வச்சுருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனால், சோம்பு சீரகம் அரைச்சது 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சுருந்ததை எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க, வடிகட்டிடுங்க. அதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னு சொன்னாக்கா சீக்கிரமாக நம்ம அதை வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அவசரமாக வேணும்னு சொன்னால் கொஞ்சம் அதிகப்படியாக பச்சை தண்ணி ஊற்றிட்டு நம்ம அப்படியே கையை வச்சு ப்ரெஷ் பண்ணிங்க அப்படி சொன்னாக்கா அதில் உள்ள தண்ணிலாம் போயிடும், நமக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே அதை ஆற விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம புளிஞ்சு எடுத்தாச்சு. நம்ம பச்சை தண்ணி விட்டதுனால நம்ம கைனால் எடுத்து புளிஞ்சு ஈஸியாக எடுத்து வச்சாச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. அடுத்தது நம்ம ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதில் ஒரு 3 கரண்டி போல் எண்ணெய் ஊற்றிடுங்க. நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பிரிஞ்சலை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் போட்டுருங்க. போட்டு 4 தக்காளி எடுத்து நல்லா கழுவி அதை நைஸாக கட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. 2 பச்சை மிளகா வகந்துட்டு போட்டாச்சு. சோம்பு கொஞ்சம் அதிலே போட்டாச்சு, வதக்கியாச்சு நல்லா தாளிப்பில். அப்புறம் வெங்காயம் 1 கப்பு எடுத்துருந்தேன், அதையும் போட்டு அதிலே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதங்கிடுங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரும். உப்பு சேர்க்கும் போது நல்லா வதக்கி கொண்டு வந்துடுங்க. இப்போ தக்காளி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். இப்படியே அது நல்லா வதங்கி வரணும். ஒரு மூடி போட்டு வதக்கி கொண்டுட்டு வாங்க. நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து பயன்பெறலாம். புது டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு சூப்பரான டிஷ்ஷஸை நம்ம கொடுத்தே வந்துட்டுருக்கோம். ஈஸியாக மெத்தடில் நம்ம உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம், நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். இப்போ நல்லா வதக்கி கொண்டு வந்தாச்சு. இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க, எல்லாத்துக்கும் படுற மாதிரி. அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த மசாலாக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மீன் மேக்கர் எல்லாத்தையும் அதிலே சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கி கொண்டு வந்துடுங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அடுத்தது ஒரு 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எல்லாத்தையும் பார்த்துடலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துச்சு. மீன் மேக்கர் போட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், செத்து நேரம் மூடி போட்டு கூட ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கூட நீங்கள் வதங்க விடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் ஊற்றிடுங்க, கலந்து ஊற்றிடுங்க. அரைச்சதை மிக்சி ஜாரை கழுவி கூட நீங்கள் அதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிரேவி அளவுக்கு நம்ம வச்சு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து நல்லா வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். அந்த கொதித்து வரும்போது எண்ணெய் பிரியும். அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை நீங்கள் கட் பண்ணி கழுவி போட்டுருங்க. போட்டுட்டு
நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் நம்ம எடுத்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் பரோட்டா. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர்